வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ் இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹2 நாணயங்கள், ₹2 நாணயம் இந்த மாதிரி சாதாரணமாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த மாதிரி கம்மெமரேட்டிவ் நாணயம் வரும். இதில் திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அது மாதிரி தலைவர்கள் படம் போட்ட நாணயங்கள், நினைவு நாணயங்கள் வந்து வரும். அதை கம்மெமரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாணயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நாணயத்தில் எந்த நாணயம் விலை அதிகம்ன்றதை இருக்கிறதுலே விலை அதிகமாக உள்ள ஒரு நாணயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த ₹2 நாணயங்கள் மேப் காயின் சொல்லுவாங்க. இந்த காப்பர் நிக்கல் காயின் இந்த மாதிரி நாணயங்கள் வந்தால் சும்மா எடுத்து வைங்க. நான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு என்னுடைய இதில் வந்தது. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, சர்க்குலேஷன் வந்து குறைஞ்சிருச்சு. நான் வர அப்பப்போ வர்ற காயின்களை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன். மேபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹4, ₹3, ₹5 இந்த மாதிரியான விலைகளில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து மட்டும் வைங்க. நம்ம ஒரு 1000 காயின் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலை வந்து ₹2 தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஒரு ₹5 போனால் கூட ஒரு 1000 காயினுக்கு ₹3000 வந்து நமக்கு வந்து அதில் லாபம் தனியாக கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம எடுத்து தான் வைக்க போகிறோம். ஒரு சேமிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அதை வந்து கொஞ்சம் நம்ம சம்பாதிச்ச மாதிரியே இருக்கும் அதில். சரிங்களா? இது வந்து நான் சேர்த்து வச்ச காயின். அதுவும் ரொம்ப நாளாக இல்லை, கொஞ்சம் நாளாக தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சர்க்குலேஷனில் இந்த மாதிரி காப்பர் நிக்கல் நாணயங்கள் வந்து வர்றது இல்லை. வர்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம் மட்டும்தான் வருது. இந்த மாதிரி காப்பர் நிக்கல் வர்றது கிடையாது. சரிங்களா? வந்தால் எடுத்து வைங்க. சரி, இப்போ வாங்க நான் இதுக்குள்ளே போவோமா. இன்றைக்கி நான் அந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபோட்டோ பாருங்கள். நான் இந்த ஃபோட்டோ தெளிவாக கொடுக்குறேன். அதில் பாருங்கள், நாணயத்தை வந்து தெளிவாக என்ன தகவல் சொல்கிறேன்றதையும் பாருங்கள், அந்த ஃபோட்டோவையும் தெளிவாக பாருங்கள். அதாவது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 400க்கும் வந்து நம்ம தாண்டிட்டோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1-2 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதே நான் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருக்கிட்டேயுமே வந்து நான் இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைபும் நம்ம பண்ணல. நமக்கு வந்து ஆர்கானிக்காக வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் அப்படின்றதுனால எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இன்றைக்கி 400 வந்து தாண்டியிருக்கோம். இன்னும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைபும் லைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணும். அந்த மோட்டிவேட்காகவாது நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த காயின் நான் சொன்னது லேண்ட் வைட்டல் ரிசோர்ஸ். சரிங்களா? அந்த நாணயம் தான். இந்த நாணயத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ₹1,00,000க்கும் அதிகமாக போகும். சரிங்களா? 1,00,000க்கும் மேலேயே போகும் அந்த நாணயம். அது ஒரு சில டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாணயம் வந்து ப்ரூஃப் செட்டாக மட்டும்தான் வருது. அதாவது ப்ரூஃப் செட்னால் கவர்மெண்ட்டே அதுக்கு தனியாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதோட விலை 1000 கணக்கில் போகும். ஸோ அந்த மாதிரி தான் வருது அப்படின்றாங்க. ஒரு சில டீலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து சர்க்குலேஷன்லேருந்து எடுத்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாணயத்தோட ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நாணயத்தை நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தால், இதை நான் வந்து சர்க்குலேஷனில் பார்த்துருக்கேன், இல்லைனா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன மாதிரியான நாணயங்கள் வச்சுருக்கீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நாணயத்துக்கு வரலாம். நாணயத்தோடைய விலை வந்து 1,00,000க்கும் அதிகமாக போகும். தாராளமாக நீங்கள் அந்த நாணயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானே கையோடு கூட்டிகிட்டு போய் டீலர்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த நாணயத்தை சேல் பண்ணி தரேன். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் நண்பர்களே, இப்போ அந்த நாணயம் வந்து ஃபேக் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நிறைய ஃபேக் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இதை தெரியாமல் நீங்கள் போய் இந்த நாணயத்தை சொல்கிறாங்க, விலை அதிகம் சொல்கிறாங்கன்னு சொல்லி போய் எங்கேயாவது போய் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிடாதீங்க. ஃபேக் நாணயம் ₹100 கூட போகாது. அதை வந்து ஈஸியாக டீலர் கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, அது ஃபேக் நாணயம் அதிகமானனால இப்போ அந்த நாணயத்தை வந்து எந்த டீலரும் வந்து கிரேடிங் பண்ணாமல் வாங்குறது கிடையாது. கிரேடிங்னால் வேறு ஒன்றும் இல்லை. நாணயமும் சரி, நோட்டும் சரி, கரன்சியும் காயினுமே வந்து உங்களுக்கு வந்து அதை கம்பெனி தனியாக கிரேடிங் பண்ணுறது. அவங்கள கொடுத்தோம்னா நாணயம் ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கிரேட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி நோட்டுக்கும் சரி, இதுக்கும் சரி, அதுக்கு கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு வர நாணயங்களை தான் நாங்கள் வாங்குவோன்ற மாதிரி டீலர் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேக் நாணயம் நிறையா வர்றதுனால. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதனால் நீங்கள் போய் ஃபேக் நாணயத்தை வாங்கி ஏமாந்துட வேண்டாம். ஒரு வேளை அந்த நாணயம் உங்கள் கையில் கிடைக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக அதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கே போனாலும் நீங்கள் அதை விற்றுடலாம். ஸோ கவனமாக நாணயங்கள் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. நாணயங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நல்ல டீலர்ஸ் இருக்காங்க, நல்ல கலெக்டர் சேவ் பண்ணுறவங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறையா ஃபேக்கு, நிறையா வந்து ஏமாற்றுறது, நிறையா ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறையா உள்ளே வந்துடுச்சு இப்போ.
ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. பட் வெளியில ரொம்ப தெரியல. இப்போ வந்து இந்த இன்டர்நெட் காலத்தில ரொம்பவே வந்து இந்த மாரி ஏமாத்துறவங்க வந்து நெறைய வந்துட்டாங்க. அதனால வந்து இதுதான். இந்த நாணயம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து யார்ட்டனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும், நானே கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி குடுக்குறேன் நண்பர்களே.